உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 28 தொகுதிகளில் காங்கிரஸ் 28லையுமே டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா திமுகலையும் ஒரு கசப்போடு தான் இந்த கூட்டணியில் பயணிக்கிறாங்க, எனக்கு இணைஞ்சிருக்காங்க. தேசிய தலைமையை மீறி தமிழ்நாடு தலைமையோ தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தரோ அவர் செல்வத்திற்காக செய்கிறாரா பெருந்தொகைக்காக செய்கிறாரான்றது எதுக்காக செய்தாலும் அது அவர்களை மீறிய ஒரு விஷயன்ற வகையில் இது பிரச்சனையாகி சிக்கலில் இருக்குது. அதனால தான் லிஸ்ட்டு வரல. பாஜகவில் அதிமுகலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் 27. ஆமாம், போன தடவை 20% வாங்கின அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 160 சீட்டு. அதே கணக்கில் பார்த்தா பிஜேபி மட்டும் 11%க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 தொகுதி வந்திருக்கணும். ஆனால் 27 தான் கொடுத்தாங்க. அதாவது திராவிட கட்சிகளோடு போட்டி போடுற அளவுக்கு இறங்கி களமாடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை பார்க்கப்படுகிறார். அப்போ அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர் அவர் கேட்ட தொகுதியிலும் எங்கேயுமே அங்கெல்லாம் அதிமுக கொடுக்கல. பாஜக கேட்டும் அதிமுக கொடுக்கலங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி. அப்போ அண்ணாமலை உடனே நான் அந்த தேர்தலில் நிற்கல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. என்ன மைண்ட் செட்டுக்காக சட்டமன்ற தேர்தலில் திரும்ப அவர்கள் போட்டி போடுறாங்க? பட்டியல் சமூகத்தினர், குறிப்பாக பறையர் இனத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமானவர்கள் சீமானை நோக்கியும் கொஞ்சம் பேர் தாவேக்காவுடைய தொண்டர்கள் என்ற முறையில் அங்கேயும் போகிறாங்க. திமுக நம்ம இந்த ஆக்டோபஸ் மாதிரி விசிகாவை விழுங்கி விடும் அப்படிங்கிற அந்த நிலைமை அவருக்கு புரிய ஆரம்பித்து இப்போதான் அந்த ஷாக் அடிக்குது அவருக்கு. அதனால் அவர் இப்போ எம்எல்ஏக்கு வந்துட்டார். நேற்று கிடைத்த ஒரு தகவலின்படி அதிமுக தனியாக 120லிருந்து 125 இடங்கள் பெறும். பாஜக உட்பட மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 15 வரும். இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரு 80 சீட்டுகள் வரும். திமுகவுக்கு மட்டும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு 10-12 வரும். தனியாக நிற்கக்கூடிய ஒரு பக்கம் நாம் தமிழர், ஒரு பக்கம் விஜய், 2 சீட்டு வந்தால் அதிகம். அப்படின்னா விஜய் இந்த களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையா? தேர்தல் என்பது வேறு, கூட்டம் என்பது வேறு. 8லிருந்து 12%க்கு மேலே அவர் ஓட்டு வாங்க மாட்டார். 15% உச்சபட்சமாக வாங்கினா கூட சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது 2026 ஒரு அதிர்ச்சி தேர்தல். பல கட்சிகளுக்கு அதிர்ச்சி. ஸோ இந்த தேர்தல் இதுவரை நடந்த தேர்தல்களிலிருந்து வித்தியாசமாகவும் பல கட்சிகளுக்கு இதுவே கிளைமேக்ஸாகவும் இருக்கும். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. மகிழ்ச்சி சார். சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஜுரம் ரொம்ப உச்சத்தில் இருக்கு. ஆனால் தேசிய கட்சிகள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணல. என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பா பாஜக அண்ட் காங்கிரஸ். புயலுக்கு பின்னே அமைதினா புயலுக்கு முன்னேவும் அமைதி தான். சரி, இந்த அமைதி என்ன சொல்கிறது, இயற்கையான அமைதியாக தெரியல. ஓகே, குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய அமைதியாக தான் தெரியுது ரெண்டு பக்கமும். முதல்ல காங்கிரஸை பற்றி வைக்கிறேன். நீங்கள் தேசிய கட்சிகள் சொன்னதுனால முதல்ல காங்கிரஸு, பின்பு பாஜக. சீனியாரிட்டி. ஓகே, சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கட்சி, அதனால் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 28 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. கடைசி நிமிடத்தில் ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் திமுகவோடு பேசி, இல்லைன்னா அது தாவேக்காவுக்கு கூட்டணியாக போயிருக்க வேண்டியது. சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே தாவேக்காவோட போகணுன்னு விரும்பினவங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்களில் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் இல்லை, கார்த்தி சிதம்பரம், இவங்க எல்லாருமே தாவேக்காவோட போகணுன்ற விருப்பத்தில் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட்டு போயிட்டதாகவே ஒரு கருதக்கூடிய நிலைமையில் தான் ப. சிதம்பரம் ஐயாவை சோனியா காந்தி டைரக்டாக அனுப்பிச்சு வந்தாங்க. இதுக்கு முன்னால் ஆதனில் பேசும்போது கூட இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் பிரச்சனை இல்லை, அங்கே டெல்லி காங்கிரஸ், அதாவது தேசிய தலைமையிலேயே ஒரு விரிசல் அங்கே வந்திருக்கு. ராகுல் அவருடைய தலைமை அவ்வளவு சரியாக இல்லைன்னு சொல்லி பிரியங்காவை அந்த இடத்துல கொண்டு வரணும் பொறுப்புக்கு இந்த தடவை அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் மேற்கு வங்காளத்தில் பிரியங்காவிடம், ராகுலுக்கு பதிலாக பிரியங்காவிடம் பொறுப்பை கொடுத்துருக்காங்க.
அது ஒரு என்ன சொல்கிறது ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இதுக்கு முன்னால் பிரியங்காவும் எந்த தேர்தலையும் ஒரு தேர்தலை வந்து ஹேண்டில் பண்ணது கிடையாது. பண்ணி ஒரு 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 ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ராகுலுக்கு வந்து மைனஸில் இருக்குது ட்ராக் ரெக்கார்டு. இவர் பிரதமர் மோடி கூட செஞ்சுரி அடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். 90 தேர்தலுக்கு மேலே 90 தொகுதி இல்லை 90 தேர்தல்களில் வந்து தொடர்ந்து தோல்வி அப்படின்னு. இப்போ ராகுலை சேர்ந்தவர்கள் அல்லது ராகுல் வந்து தாவேகாவுடன் போகணும், ராகுலை ஒட்டி ராகுல் சுற்றி இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் வட்டம், அதான் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இவங்கெல்லாம் ராகுல் வட்டம்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த அவருடைய கோட்ரி அப்படின்வாங்க. ஓகே, அந்த இதில் இருக்கிறவங்க தாவேகா போனோம் நாங்கள். ஆனால் சோனியா அவர்கள் வந்து அவர் பேர் என்ன இல்லை திமுகவுடைய அதாவது ஏற்கனவே உள்ள கூட்டணியோட போயிருந்தா நல்லது, புதுசாக எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேண்டான்ற ஒரு இதில் வந்து தான் ப. சிதம்பரம் ஐயா வச்சு போனாங்க. இது ஹிஸ்ட்ரி. ஆமாம். இப்போ இது இல்லை, இது எதுக்காக சொல்ல வேண்டி வர்றதுன்னா, அங்கே பிரியங்காவை வச்சு அஸ்ஸாமில் ஆரம்பித்தாங்களே, அது வந்து ஏதாவது பெருசாக நடந்ததான்னு கேட்டால், பிரியங்கா பொறுப்பெடுத்து அங்கே ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அஸ்ஸாமில் நம்ம போட்டவாலான்னு ஒருத்தர், ஒரு 2-3 மூத்த தலைவர்கள், இதுக்கு முன்னால் மாநில தலைவராக இருந்த காங்கிரஸ் தலைவராக இருந்தவரே பிஜேபிக்கு போயிட்டார். இன்னும் 2 தலைவர்கள், ஒரு காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவரும் பாஜக போயிட்டார். அதாவது தேர்தலில் நின்று கூட அது நின்று பார்க்கலாங்கிற பொறுமை கூட இல்லாமல். அப்போ அது ஒரு சிக்கலான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதில் அவங்க சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அது தனிப்பட்ட இது. இந்த நிலைமையில் இப்போ இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னால், யாரோ ஒருத்தர் பெரும் தொகை, இல்லை அவர் பேரை சொல்லலை, பெரும் தொகைன்னா நான் அமௌண்ட்டை சொல்கிறேன். சரி, ஓகே. அவர் வந்து தான் திமுக, அவரும் ஐயா ப. சிதம்பரமும் தான் வந்து திமுக கூட்டணியை விரும்புபவர்கள் தமிழ்நாட்டில் இன்சிஸ்ட் பண்ணி வாங்கினது. அவர் வந்து சுமார் 3லேருந்து 5 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு ஒரு வேட்பாளர்கிட்டையும் ஓகே ஒரு பட்டியல் போட்டு அனுப்பிச்சிட்டாரு டெல்லிக்கு. அது முதல்ல ராகுலுக்கு வழக்கம் போல் ராகுலுக்கு போகுது. இப்போ ராகுலை வந்து ஒன்றும் கம்ப்ளீட்டாக நகர்த்தியில் இடத்துல அவரும் இருக்கார். அவர்கிட்ட போன போது பார்த்தா, நான் 2 வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு பரிந்துரை கேட்டேன், ஆனால் ஒரே ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கும் போட்டு, அதாவது என்ன அர்த்தம், இதான் நீ கைது போடுன்ற மாதிரி அமிச்சதில் அவர் கடுப்பாய் அதை கிழித்து போட்டு விட்டார் அப்படின்றது செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஸ்வீட் பாக்ஸு 3 ஸ்வீட் பாக்ஸுன்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசி அதில் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக வாங்கி நாங்கள் வந்து அங்கே தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தலைவரிடம், வேறு யாரோ ஒரு மல்லிகான்னு வச்சிங்களேன், ஒரு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேராகவே இருக்கட்டுமே, சரி, அது ஆனா பெண்ணா நீங்கள் முடிவு பண்ணீங்க. அவர் கர்நாடகாக்காரரு, அவருடைய ஏஜென்ட்டு, அவங்க வகையில் ஒரு ஆஃப் ஸ்வீட் பாக்ஸும் ஒரு ஆஃப் ஸ்வீட் பாக்ஸும் இங்கேயே நின்று போச்சு. இந்த பக்கமே ஸ்ரீபெரும்புதூர் பக்கமே நின்று போச்சு, படப்பை மணிமங்கலம் பக்கமே நின்று போச்சு. இங்கே இது வாங்கி இந்த லிஸ்ட்டு போயிருக்கு. இது இப்போ மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சவொன்னே கம்ப்ளீட்டாக என்ன நடந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் போட்டு, அவரும் ஜோதிமணி அவர்கள் தனித்தனியாக இதான் நடந்திருக்கு, அவங்களுக்கு லட்டு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கலாம். ஸ்வீட் பாக்ஸ்னால் எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் அசால்ட்டடாக ஆளுக்கு ஒன்று கொடுத்தா பரவாயில்ல. ஓகே, ஒருத்தரே சாப்பிட்டா டயபெட்டிஸ் வராதா, அதனால் வந்து அதை அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டுறது மட்டும் இல்லாமல் மாணிக் தாக்கூர் வந்து ஒருங்கிணைப்பு குழுவிலேருந்து, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். பண்ணதே என்னன்னா, நடந்ததெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதான் அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கார். இப்போது இல்லை, மறுபடியும் வந்து ரீஒர்க் பண்ணி இவரை ஷோடங்கரை வந்து நீங்கள் 2 பேர் ஒரு தொகுதிக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள், அதில் நாங்கள் யாருன்னு பார்க்குறோம். ஓகே, பட்டு இந்த ஸ்கீம் வந்து ஒத்து வராது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் வசூல் பெங்களூர் வழியாக வசூல் பண்ணுற அது வந்து நம்ம இந்த கார்கோ டெலிவரி வேண்டாம், கார்கோ டெலிவரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக டெல்லிக்கே வரணுங்கிறாங்களா? இல்லை, அது வாங்கணுன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க. இது அதாவது வாங்கிறதுக்கான அதிகாரமும் உரிமையும் அவர்களுக்கு தானே இருக்குது. ஆமாம், நடுவில் இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு கையெழுத்து போடுன்னா மட்டும், கையெழுத்து போடுறதுக்கு நான் என்ன பேனா மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேனா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ராகுல் நியாயமான கேள்வி. இது ஒரு இது.
ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து வர ஸ்வீட் பாக்ஸை நம்பி டெல்லி இல்லை. 100 வருஷமா கட்சி நடத்துறாங்க, எத்தனையோ வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க பார்க்காத ஸ்வீட் பாக்ஸா? அவங்க பார்க்காததா? அவங்க சாப்பிடாத ஸ்வீட் பாக்ஸா? அதான் அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியே, சுகர் ஃபேக்ட்ரியே எவ்வளோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்க்கரை ஆலைகளே வந்து அவங்க நடத்துகிறாங்க. அப்புறம் சரத்பவார் அங்கேருந்து வந்தவர் தான் அவர் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்வீட் பாக்ஸுக்காக வந்து சர்க்கரை ஆலை நடத்துபவர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு பொருட்டா அப்படிங்கிற அளவுக்கு இதாகிடுச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு தெரியாமல் ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே தலைமைனா எப்போவுமே, அதுவும் இந்த மன்னர் ராஜ பரம்பரையிலலாம் ராஜான்னா என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா அவர் ராஜா. அதுக்காக கீழே இருக்கிறவங்களாம் நானும் ராஜான்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் திமுகலையும் அப்படி தானே. திமுகவில் வந்து மன்னர் பரம்பரை, அவங்க பரம்பரையில் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மாவட்டமோ வட்டமோ இல்லை ஒரு மாண்புவோ வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது தலைமையை ஒத்துக்காது. வான்மிகுகள்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வசூல் பண்ண எங்களுக்கு கேட்டுட்டு வசூல் பண்ணுங்க, அதுக்கு உண்டானதை கப்பம் கட்டிட்டுங்க, நேர்த்தி கடனை செலுத்துங்க. அப்படி இல்லாமல் நீங்களே வசூல் பண்ணிட்டா அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இங்கே இருக்கு இல்லையா. அது இந்த ராஜ பரம்பரையில் வரக்கூடிய எல்லா அதே தானே அங்கேயும். அந்த வகையில் வந்து இது நடந்து போச்சு. இப்போ வந்து இந்த லிஸ்ட் இல்லாமல் வேறு லிஸ்ட்டு போடணும்னு சொல்லி சோடங்கரை வந்து மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அங்கங்கே பேசி, ஏன்னா யார் உண்மையான வேட்பாளர், மாணிக் தாக்கூர் ரெஃபர் பண்ண வேட்பாளர்கள் இல்லை, ஜோதிமணி ரெஃபர் பண்ண வேட்பாளர்கள் இல்லை, அப்படி முக்காவாசி தமிழ்நாடு கார்த்தி சிதம்பரம் அவருடைய வேட்பாளர்கள் இல்லை. இவங்க வேட்பாளர்கள்லாம் இல்லைன்னா, இவங்கெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னா இந்த 28 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து 28லேயுமே டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கடைசி நிமிஷத்தில் ஏற்பட்ட கூட்டணி, தாவேகா போகணுன்னு இருக்கிற விருப்பம் இருக்கிறதுனால தொண்டர்கள், காங்கிரஸில் தொண்டர்களோட தலைவர்கள் அதிகம் இருந்தால் கூட அந்த களத்தில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அதன் காரணமாக தான் அதிமுகவுக்கு எதிராக ஒரு 18 தொகுதியில் கொடுத்துருக்காங்களா காங்கிரஸுக்கு திமுக? ஆமாம், நீங்கள் அடிச்சுங்க. அதாவது காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அது வந்து இயல்பான ஒரு விஷயம், அரசியல். அது நார்மலாக அவங்க நேஷ்னல் லெவல் பாலிட்டிக்ஸு. காங்கிரஸ் முக்த பாரத்னு இவர் மோடியை போக சொன்னார். அதை நோக்கி அந்த காலத்தில் மகாத்மா காந்தி சொன்னார், அப்போ கேட்கல. பட்டு காந்தி சொன்னதை இந்த காந்தின்னு பேர் வச்சிருக்கிற ராகுல் காந்தியை வச்சு மற்றவங்கள வச்சு கிட்டத்தட்ட காங்கிரஸ் முக்த பாரத்தை வந்து நோக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து பட் இருந்தால் கூட இப்படி தங்களை மீறி ஒரு தேசிய தலைமையை மீறி தமிழ்நாடு தலைமையோ தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தரோ அவர் செல்வத்திற்காக செய்கிறாரா, பெருந்தொகைக்காக செய்கிறாரான்றது எதுக்காக செய்தாலும் அது அவர்களை மீறிய ஒரு விஷயன்ற வகையில் இது பிரச்சனையாகி சிக்கலில் இருக்குது. அதனால தான் லிஸ்ட்டு வரல. லிஸ்ட்டு வந்தாலும் அந்த லிஸ்ட்டு ஒரு திருப்தியாக இல்லைன்னா மாணிக் தாக்கூரோ ஜோதிமணியோ கார்த்தி சிதம்பரமோ இல்லை மற்ற பிற தலைவர்களோ ஒத்துழைக்கலைன்னால் காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் ஏன்னா திமுகலையும் வந்து ஒரு கசப்போடு தான் இந்த கூட்டணியில் பயணிக்கிறாங்க, எனக்கு இணைஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு கட்டாய திருமணம் மாதிரி ஆயிடுச்சு. சரி, துப்பாக்கி காமிச்சு தாலி கட்டுன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூழ்நிலை, அது எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் திமுகவும் வந்து ஒத்துழைக்கலை, காங்கிரஸுக்குள்ள தலைவர்களும் ஒத்துழைக்கலை. அப்படின்னா காங்கிரஸுடைய கதி, காங்கிரஸுக்கு என்று ஒரு தனியாக ஒரு தொகுதியில் ஒரு வாக்கு வங்கிங்கிறதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. பாட்டம் கன்னியாகுமரி, விளவங்கோடு, கிள்ளியூர் அங்கே சார் அது மட்டும்தான் வந்து இப்போ சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த 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 பார்டர்ஸ் அந்த அந்த அது ஒட்டி உள்ள தொகுதிகள் ஒரு 4 தொகுதிகள் சொல்லலாம். ஆனால் அதுவுமே அதே தொகுதிகளில் வந்து தேசிய கட்சிங்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு இருந்ததுன்னு சொல்கிறத விட அதனால் வந்து தமிழ்நாட்டில் பாக்கி எங்கேயுமே தேசியம் வந்து இல்லை மக்களுக்குன்னு சொல்லி நம்ம மக்களை வந்து அப்படி வந்து ஒரு தப்பாக சொல்லக்கூடாது. அவர்களுக்கு கொஞ்சம் தேசியம் அதிகமாக, தேசிய பற்று அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம்.
அதனால் காங்கிரஸுக்கு இருந்தது. அதுவே வந்து பாஜக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜக தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜக, அதுக்கு முன்னால் நீங்கள் பாஜகன்னு திருப்பி திருப்பி சொல்கிறோமே தவிர காமராஜர் காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே காமராஜர் இருந்த காங்கிரஸுக்கும் இப்போ இருக்கிற காங்கிரஸுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து இந்திரா காந்தியை அவர் தான் கொண்டு வந்தார் பிரதமராக. ஆனால் அதே சமயம் ஒரு கட்டத்தில் வந்து அவரையே கட்சியிலேருந்து விலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர் ஸ்தாபன காங்கிரஸ்னு தனியாக வச்சார். ஸ்தாபன காங்கிரஸ் எங்கே போய் சேர்ந்தது? ஜனதா கட்சியோட போய் சேர்ந்தது. இந்த ஜனதா கட்சியும் ஜனசங்கமும் வந்து அதில் வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜனசங்கம் அது ஏதோ சரியாக வரலன்னு ஜனசங்கம் மறுபடியும் வந்து பழையபடி பிரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு. அப்போது இந்த ஸ்தாபன காங்கிரஸ் எங்கே திருப்பி இந்திரா காங்கிரஸுக்கு போச்சான்னு கேட்டால் போகலை. அது ஜனதாவாக இருந்தது, ஐக்கிய ஜனதா தளமானது. இந்த பக்கம் கர்நாடகாவில் ஒரு ஜனதா தளமாக இருந்தது, செக்யூர்டு ஜேடிஎஸ்ன்னு வந்தது. ஆக இந்த காமராஜர் இருந்த காங்கிரஸ் என்பது வேறு வேறு பெயர்களில் வந்து அது போயிடுச்சே தவிர இப்போ இருக்கிற இந்திரா காங்கிரஸுக்கும் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் ஓ என்ற காங்கிரஸுக்கும் தொடர்பே கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் அந்த கன்னியாகுமரி அந்த பெல்ட் வந்து இந்திரா காங்கிரஸுக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வந்து அது வந்து இதுவான்னு கேட்டால் இல்லை. அந்த காலத்துலேருந்து அது காமராஜர் இருந்த காங்கிரஸுக்கு வந்து ஆதரவாக இருந்தது. பின்னாளில் அந்த காமராஜர் காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடன், பாஜகனா பாரதிய ஜனதா கட்சின்னு இல்லாமல் மறைமுகமாக வந்ததுனாலேயோ என்னமோ அந்த பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி வந்து ஜெயிச்சாரு? தனிப்பட்ட செல்வாக்கு. பட் எங்கே? அந்த பகுதியில் தான். இப்போ இவங்க விஜயதாரணி வந்து காங்கிரஸில் இருந்தபோதும் சரி இப்போவும் சரி ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி ஒரு செல்வாக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் யார் நிற்கிறாங்கிறதெல்லாம் பொறுத்து. ஸோ அந்த பகுதியில் வந்து நீங்கள் சொல்ல, அதை தவிர எங்கேயும் சொல்ல முடியாது, வேறு எங்கேயுமே இல்லை. இது காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட்டுக்கும் பொருந்தும். முன்னாலாம் அம்பத்தூரில், நாகப்பட்டினத்தில், கோயம்புத்தூர்லலாம் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நின்னா ஜெயிச்சிருவாங்க தொழிலாளர்கள். இப்போ அதெல்லாம் மீறி போச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். இதனால் திமுக கூட்டணியில் அதாவது திமுக கூட்டணிக்கு ஒரு சிக்கல், கூட்டணிக்குள் சிக்கல், அதனால் கூட்டணிக்கு சிக்கல். ஓகே, இது ஒரு பக்கம். பாஜக சார் அதாவது அரசியல் வந்து எப்பவுமே சுவாரஸ்யமானது தானே. பாஜகவில் அதிமுகலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் 27. ஆமாம், போன தடவை 11% 2024 தனியாக நின்று 11.5% கிட்டத்தட்ட வாங்கினாங்க. கூட்டணியாக 18 வாங்கினாங்க. அதாவது மற்ற எல்லாரும் கட்சிகள்லாம் சேர்த்து பாஜக வரைக்கும் 11.27 11% வாங்கினாங்க. அதிமுக 19.20% கிட்ட வாங்கினாங்க. 21 இல்லை 19.87 20ன்னு வச்சுக்கலாம். அதில் என்னென்னா 20% வாங்கின அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 160 சீட்டு. அதே கணக்கில் பார்த்தா அந்த அவங்க வாங்கின அந்த 11% பிஜேபி மட்டும், பிற கட்சிகள்லாம் இல்லாமல், கூட்டணி கட்சி இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11%க்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 தொகுதி அவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் 27 தான் கொடுத்தாங்க. காரணம் என்ன வேணா இருக்கலாம், 27ஐயும் வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு தான் கூட்டணியில் வந்தாங்க. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில், ஏன்னா அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் வந்து பாஜகவை வந்து ஒரு புதிய பாதையில் இல்லை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர். அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸ், அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேரில் ஒரு கூட்டம் இருக்குது, பெருங்கூட்டம் இருக்கு. திருப்பூரில் மீட்டிங் போட்டெல்லாம் அவங்க அடிக்கடி அங்கங்கே பேசுகிறாங்க. அவருக்குன்னு ஒரு வட்டம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. எஸ், ஆமாம். அதாவது திராவிட கட்சிகளோடு போட்டி போடுற அளவுக்கு இறங்கி களமாடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அண்ணாமலை பார்க்கப்படுகிறார் இன்னும். அப்போ அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுக்காத அளவுக்கு சிங்காநல்லூர் அவர் கேட்ட தொகுதியில் எங்கேயுமே வந்து அங்கெல்லாம் அதிமுக கொடுக்கல. இப்போ பிரச்சனையே அதிமுக கொடுக்கலையா இல்லை பாஜக கேட்டு வாங்கலையா? பாஜக கேட்டும் அதிமுக கொடுக்கலங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி. ஓகே, அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே இந்த பிரச்சனைக்கு காரணம் அண்ணாமலைக்கும் அவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் உள்ள அந்த ஈகோ கிளாஷ் தான்.
ஓகே. அந்த ஈகோ கிளாஷ் இல்லைன்னா 2024லயே வந்து ஒரே அணியாக வந்து பார்லிமெண்ட்டில் நின்று இருப்பாங்க. ஒரு 15 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் கூட்டி பாருங்களேன் அந்த வாக்கு வங்கியை. வாக்கு வங்கி இல்லாம தனித்தனியா நம்ம தொகுதிகள் அவங்க ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு, பிஜேபி வாங்கின ஓட்டு அதான் கூட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதியில ஜெயிப்பாங்க. இப்போ 20 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு 2 பேருக்கும் கெட்டு போச்சு. அதற்கு காரணம் இந்த பர்சனல் ஈகோ கிளாஷ். இதில் யார் மேலே தவறு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறத விட இதான் பிரச்சனை. இப்பொழுதும் வந்து அண்ணாமலை அதில் வந்து பெருசாக வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி அதிமுக தலைமை நினச்சி கோவை வடக்கு மட்டும், அதாவது வானதி சீனிவாசன் அவர்களுக்காக அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாமே வந்து அதிமுக நின்றுச்சு. அப்போ அண்ணாமலை உடனே வந்து நான் அந்த தேர்தலில் நிற்கலை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. பிஎல் சந்தோஷ் மூலமாக கடிதத்தையே கொடுத்துட்டாரு. அங்கேருந்து மேலேருந்து இல்லை நீங்கள் நில்லுங்க, மொடக்குறிச்சியில் நில்லுங்க. மொடக்குறிச்சி இந்த பக்கம் வரும், சேலம் ஈரோடு இந்த சைடு வரும். அந்த சைடில் அவர் வந்து மொடக்குறிச்சியில் நிற்பதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஓகே. ஒன்று சிங்காநல்லூர் கொடுங்க. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு கோவை வடக்கு கொடுங்க, வானதி சீனிவாசன் நிற்கிறதா இருக்கிற தொகுதியில். வானதி ஒத்துப்பாங்களா? இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகே. நீங்கள் ஏன் என்ன சொல்கிறீங்களா மொடக்குறிச்சியில் நிற்க சொல்லி, வானதியை சொல்லுங்கள், அவங்க மொடக்குறிச்சியில் நிற்கட்டும். இல்லை வேறு எங்கேயாவது அவங்களுக்கு கொடுக்குறதுனா கொடுங்க, எனக்கு கோவை பகுதியில் கொடுங்க, இல்லை சிங்காநல்லூர் வாங்கி கொடுங்க, மாற்றி கொடுங்க. அதிமுகட்டேருந்து வாங்கி அதாவது ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணி அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அமித்ஷா அவர்கள் வந்து பியூஷ் கோயலை அழைத்து, என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொகுதி பங்கீடு பண்ணியிருக்கீங்க, இது அதிமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதிமுக நம்ம பாஜக வளரவே வேண்டாமா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கண்டித்ததுனால பியூஷ் கோயல் வந்து நேற்று இரவு வந்து அந்த மீட்டிங்கில் ரொம்ப கொஞ்சம் கோபமாக பேசினார். பேசி இல்லை அதிமுக வந்து ஒரு 5 தொகுதியிலையாவது கேட்கிற எங்களுடைய தொகுதிகளை கொடுக்கணும். 27 நம்பர் அதே தான், பட் ஜெயிக்கிற தொகுதியாக, அதாவது கிட்டத்தட்ட எங்கெல்லாம் வந்து திமுக முக்கியமான அமைச்சர்கள் நிற்கிறாங்களோ, புள்ளிகள் அமைச்சர்கள் அந்த மாதிரி, அதாவது எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 தொகுதிகள் வரைக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது மாதிரி வந்து கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது பாஜகவை வந்து இன்னும் பின்னோக்கி தள்ளுற மாதிரி, டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு 27 இடத்துல வந்து 22 சீட்டில் டெபாசிட் போச்சு அப்படின்னு சொன்னால் பாஜகவை எப்படி வளர்ப்பது, அவங்க ஃபேஸ் வேல்யூ என்ன, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதிமுக வந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது ஒரு எய்ம். அது ஓப்பனாக பிரதமர் வரும்போதும் அமித்ஷா அவர்கள் வரும்போதும் பேசுனாங்க, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு. அது மட்டும் நம்ம இலக்கில், அதுக்காக பாஜகவை நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இழக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒத்துக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி, எப்படி இங்கே காங்கிரஸில் ஒரு குழப்பம் இருக்கோ அதே மாதிரி குழப்பம் அங்கேயும் இருக்குது, பாஜகவுலையும் இருக்குது. இப்போது அண்ணாமலை ஏதோ ஒரு இடத்துல, அதாவது கோவை பகுதியில், கொங்கு பகுதியில் ஒரு சீட்டில் நிற்பாருன்னு, அந்த மாதிரி நின்னார்னா ஒரு பெப் கிடைக்கும். ஓகே. பிஜேபி தொண்டர்களுக்கு, அதாவது அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸுக்கு ஒரு பெப்பு கிடைக்கும். அந்த பெப்பு வந்து பிஜேபியை கொஞ்சம் புஷ் பண்ணும். இந்த 2 பக்கமும் இதுதான் பிரச்சனை. இதில் கூடுதலாக உங்களுக்கு சொல்லணுன்னா, திமுக சைடில் உள்ள இன்னொரு பிரச்சனை வந்து, அதாவது திமுக கூட்டணியில் உள்ள பிரச்சனை வந்து திருமாவளவன் பிரச்சனை. நான் அதை தான் சார் நான் கேட்கணும்னு வந்தேன். திருமாவளவன் அவர்கள் தேசிய அரசியல் எம்பியாக இருக்காரு, அதையும் தாண்டி காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போடுறாரு. என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? அது ஹிந்துவில் அவர் கொடுத்த நேர்காணல் என்பது ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிருக்கு. குறிப்பாக திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவை பாஜக உடைக்கலாம்ங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன மைண்ட் செட்டுக்காக சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் போட்டி போடுறார்? இப்போ அவர் இருக்கிறது வந்து ஒரு பறையர் சமூகம் அல்லது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான இயக்கமாக தொடங்கி அது கட்சியாகி அதிலிருந்து வளர்ந்து வந்தவர். பட்டியல் சமூகத்திற்கு ஒரு பாதுகாவலராக தன்னை கருதுபவர். அவருடைய தொண்டர்களும் அதை அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். கட்சியை கைவிட்டு போயிடும் போல இருக்கே, அந்த மாதிரி நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு வந்துடுச்சே. கைவிட்டு போயிடுச்சா? ஆமாம், புரியலையே எனக்கு. அவர் தானே தலைவர், திருமாவளவன் தலைவர். சரி, அதாவது சேர் மட்டும் அவருது, உட்காந்துருக்கிற சேர் மட்டும் அவர். அப்புறம் அந்த இடமெல்லாம் வேறு யாரோ வந்து குத்தகைக்கு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எனி டைம் வந்து சேரோடு தூக்கி வெளியே போட்டுருவாங்களா இல்லையா? இப்போ அவருக்கு வந்து 8 கொடுத்தாங்க. ஆமாம். அந்த 8 காரணமே வந்து தேமுதிகவுக்கு 10 கொடுத்து
1% 2021 வாங்கின வாக்கு வங்கி தேமுதிக. வாங்கின தேமுதிக. அதே 1% வாங்கின போது இவர் என்ன வாங்கினார்னு பார்த்தா 0.99 1%. அந்த இதை பார்த்தா அவருக்கு வந்து 10 தொகுதி அவங்களுக்கு கொடுத்தா இவருக்கு 20 தொகுதி கொடுக்கணும். யாருக்கு? திருமாவளவனுக்கு. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இவருக்கும் கொடுக்கறதுக்கு மொத்தம் 4 அதில் அவங்க கொடுத்தாங்க, ரைட்டு. இதில் வந்து அதில் வச்சு தான் அந்த ராஜ்யசபா தொகுதிக்கு பதிலாக தான் இந்த 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினது பொது தொகுதியில் வாங்கினார். ஆனால் அப்போ திமுக தலைமை அவர்கிட்ட வந்து உங்களுக்கு முதல்ல 6 கொடுக்குறேன்னு சொல்லி பேசுனாங்க. அந்த 6 தான் அப்புறம் பின்னால் 8 ஆச்சு. அந்த 6ல் 5 பேர் உங்கள் வேட்பாளர்கள் இன்னார்: வன்னியரசு, சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ். ஓகே, இந்த 5 பேரும் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி திமுக தலைமை சொன்னதாகவும், திருமாவளவன் அதனால் அப்படியே நொந்து நொடிச்சு போயிட்டதாகவும், அதாவது என்னுடைய கட்சியில் நான் யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும்னு திமுக தலைமை சொல்லுதுன்னா அப்புறம் நான் எதுக்கு கட்சி நடத்தணும்? இது என்னுடைய கட்சியா? நான் திமுகவுக்கு அடமானம் வச்சுருக்கேன் அந்த கட்சியை, விசிகாவை அவங்க முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் 3 பேர் வேட்பாளர்களை கொடுக்கல இந்த தடவை. பனையூர் பாபு, பாலாஜி, ஷானவாஸ் கொடுக்கல. 3 பேருக்கு தரல. இன்னைக்கு காலையில் அதான் நேற்றுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. எந்தவித உள்நோக்கமும் இல்லை தான் சொல்லணும். அவர் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு தான் சொல்லணும். உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது உள்நோக்கம் இருக்குன்னா அவருடைய கசப்பிற்கு காரணம் இவர்கள் மூவரும் நம்மகிட்ட கட்சி தலைமையிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட எங்கோ விசுவாசமாக இருக்கிறார்கள். நாளைக்கு இவங்களை வேட்பாளராக போட்டால் அதுவும் எந்த சமயம் வேணாலும் வந்து காலை வாருவாங்க. இப்போது மதிமுகவில் பார்த்தீங்கன்னா 3+1 வந்து தனி சின்னம்னு இருந்தவர் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, 4மே உதயசூரியன்ட்டார். சீர்காழிலையும் போட்டி போட போகிறாங்க, தனி தொகுதியிலையும் அப்போது என்ன மெல்ல மெல்ல மதிமுக கரைஞ்சி அப்படியே திமுகவோட மெர்ஜாகிற ஒரு சூழ்நிலை தெரியுது. ஏன்னா மதிமுகவே ஏற்கனவே மல்லை சத்யா தனியாக பிரிஞ்சு போய் நிற்கிறாரு. இன்னும் போக போக நீர்த்து கொண்டே வருகிறது. அவருக்கும் வைகோ அவர்களுக்கும் வயது மூப்பு எல்லாம் இருக்குது. அப்போது அவராவது வந்து வயது மூப்பெல்லாம் இருக்குது. துரை வைகோ வந்து திடீரென்று அரசியல்வாதியானவர் இப்போ தானே சமீபத்தில். அதுக்கு முன்னால் அவர் வந்து வியாபாரியாக தானே இருந்தார். ஐடிசியில் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி கொடுத்துட்டு நல்ல சௌகரியமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு வாரிசு அரசியலில் எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக வந்து வைகோ வந்து தனியாக கட்சி அமைச்சாரோ அதே வாரிசு அரசியல் அவர் கட்சியிலேயே வர்றது காலத்தின் கோலம். அவராவது வயதெல்லாம் அது இப்போ வந்துடுச்சு, அந்த வயது மூப்பு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அதே அந்த வயது மூப்பில் இருக்கிறவர். ஆனால் திருமாவளவனுக்கு அப்படி இல்லை. இவங்களெல்லாம் வந்து வேட்பாளர்களை விட்டுட்டு இவங்க எல்லாருமே திமுக தலைமை சொல்கிறது தான் கேட்பாங்க. நான் ஏற்கனவே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் வந்து லா ஆஃபீஸர்ஸ் வந்து லீகல் ஆஃபீஸர்ஸ், அதாவது இந்த ஏபிபி, பிபி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி ஒரு 1000 இதில் வந்து 20% இது வேணும்னு கேட்டார், ஒதுக்கீடு. அதிமுக பீரியடில் கேட்டார், கொடுக்கலன்னு கேஸ் போட்டார் ஹைகோர்ட்டு. இங்கே திமுக ஆட்சி வந்தோன்னே கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. இல்லை ஏதோ பேசி 20 இல்லை 10% ஆகுது, ஒன்றும் கொடுக்கல. ஹைகோர்ட்லேயும் கேஸு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு போஸ்ட் கூட கொடுக்கல. இவருடைய அக்காவுடைய மகள் மாலதி என்பவருக்கு மட்டும், அதாவது இறந்து போனாங்களா பானுமதின்னு, அவங்களுடைய மகளுக்கு மட்டும் ஒரு ஏபிபி, அதுவும் எங்கேயோ ஒரு சின்ன ஊரில் சேலமும் எங்கேயோ ஒரு ஊரில் வாங்கினார். அதை கொண்டு சிஎம்கிட்ட கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிட்டாரு. அப்போவே அவரோட கட்சியில் என்ன வருத்தம்னால், இவருடைய உறவினருக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாரு. 20% கேட்டார். அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம். 1000 பேரில் 20%னா 200, ஒரு 10 பேருக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாமேன்னு வருத்தம் இருந்தது. இப்போ இந்த 8 பேரில் அந்த மாலதிக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காரு தேர்தலில். அப்போது அதுலேருந்து என்ன, அது ஏன் கொடுத்தாருன்னு கேட்கல, அது ரைட்டு கொடுத்துட்டாரு, அது அவருடைய கட்சி, அவர் விருப்பம். அவருக்கு தன்னுடைய அடுத்த நிலை நிர்வாகிகள் மீது உள்ள நம்பிக்கை கிட்டத்தட்ட 0. அவங்க எல்லாரும் நம்மளோட திமுகவுக்கு வந்து விசுவாசமாக இருக்காங்க. இப்போ இன்னும் நம்ம எம்பின்னு சொல்லி டெல்லியில் உட்காந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா கட்சியே கை நழுவி போய்விடும். ஓகே, அப்படி ஏன்னா ஏற்கனவே வந்து பட்டியல் சமூகத்தினர், குறிப்பாக பறையர் இனத்தவர் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கணிசமானவர்கள் வந்து சீமானை நோக்கியும், அதாவது நாம் தமிழர் கட்சி, கொஞ்சம் பேர் வந்து தாவேகாவுடைய தொண்டர்கள் என்ற முறையில் அங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் போகிறாங்க. இதுக்கு முன்னால் விசிகா தொண்டர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள், இல்லைன்னா அனுதாபிகளாவது மாறி வருகிறார்கள். அதே மாதிரி விஜய்க்கு மாறி வருகிறார்கள். இப்போ இது ஏற்கனவே இந்த வகையில் நீர்த்து போகும்போது இன்னும் வந்து இந்த மாதிரி அந்த திமுகவுடைய என்ன சொல்கிறது பிக் பிரதர் ஆட்டிடியூட், பெரிய அண்ணன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா என்ன ஆகும். அதனால தான் இந்த தடவை அவர் வந்து 3 வருஷம் இருக்குது இன்னும் எம்பி. எஸ், அது வந்து விட்டுட்டு அவர் வந்து எம்எல்ஏ காட்டுமன்னார் கோயிலில் வந்து நிற்கிறாரு. நிற்கும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவருடைய வார்த்தை இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல்னு பேசியிருக்காரு. சட்டமன்றத்துக்கா? அது அவர் தான் சொல்லணும். மறுபடியும் ஒரு கால் நான் சொன்னது சட்டமன்றத்துக்கு தான். அப்போ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னால் யார் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்கள் குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. வரலையா, வந்து துணை முதல்வர் ஆகலையா? ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்தில் யாராவது நான் அரசியலுக்கு கொண்டு வந்தால் நடு ரோட்டில் என்னை நிற்க வச்சு சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார். நம்ம என்ன தமிழ்நாட்டில் சாட்டை இல்லாமையா இருக்குது? எல்லாம் ஒரு அப்படி தான் சொல்லுவாங்க அரசியல்வாதின்னு சொல்லி நம்மளும் அதை வந்து லேசாக மக்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் லேசாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது அவர்களுக்கும் தெரிகிறது. இதுதான் விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நான் சொல்கிறது வந்து இது கடைசி தேர்தல் அமையுமா, அடுத்த தடவை மறுபடியும் நின்னா காலத்தின் கட்டாயம் அப்படின்னு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போகலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது எங்கேருந்து வருதுன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிற்கும்போது ஒரு ஒரு தேர்தல் அப்படி தான் சொன்னார், இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல், அதனால் வந்து மக்கள் வந்து அதற்காகவாவது எனக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்க வேண்டும்னு ஒரு தேர்தலில் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் 2 தேர்தலில் நின்னார். இந்த கடைசி தேர்தல்னு ஒரு அப்பீல், ஒரு மக்களுடைய அந்த அந்த உணர்வுகளை தொடுவது வந்து அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லணும். அவ்வளோதான். இல்லை, அது எதுக்காக நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோன்னா, அந்த அளவுக்கு வந்து அவர் இறங்கி வந்து இது என்னுடைய கடைசி தேர்தல்னு மக்களை பார்த்து கெஞ்சும் அளவுக்கு வந்து விட்டார் என்றால் எவ்வளவு ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் வந்திருக்காரு. அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை தாவேகாவுக்கோ போகிறார்கள் என்பது ஒரு காரணமாக இருந்தால் கூட திமுக வந்து நம்ம இந்த ஆக்டோபஸ் மாதிரி விசிகாவை வந்து விழுங்கிவிடும் அப்படிங்கிற அந்த நிலைமை வந்து அவருக்கு புரிய ஆரம்பித்து இப்போ தான் வந்து அந்த ஷாக் அடிக்குது அவருக்கு. ஓகே, அதனால் வந்து அவர் வந்து இப்போ வந்து எம்எல்ஏக்கு வந்துட்டார். காட்டுமன்னார் கோயிலில் ஜெயிக்கிறது ஜெயிக்காதது எல்லாமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பை பொறுத்து இருக்குது. எதிர்பக்கம் யார் நிற்கிறாங்க பல காரணிகளை பொறுத்து இருக்குது. இப்போ மொத்தம் தமிழக அரசியல் இந்த தமிழ்நாட்டு அரசியல் இந்த முறை வந்து பல கட்சிகளுக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் செய்திருக்கிறது. ஓகே, காங்கிரஸுக்கு செஞ்சிருக்கு, பாஜகவுக்கு செஞ்சிருக்கு, தேமுதிகவுக்கு ஆனந்த அதிர்ச்சி கொடுத்துருக்கு. 10 சீட்டு ஒரு அதான் சொன்னேன், ஆனந்த அதிர்ச்சி கொடுத்துருக்கு. ஜாக்பாட்னா அவங்களுக்கு தான். அதான் இதில் வந்து அவங்க எவ்வளோ சீட்டு அட்லீஸ்ட் 10ல் ஒரு 5ஆவது வாங்கினா தான் வந்து அவங்களுக்கு இதுக்கப்புறம் கட்சியை வளர்க்க முடியும் என்பதை விட திமுக தலைமைக்கு கௌரவமாக இருக்கும். ஆமாம், வெளியிலேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்து 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து டெபாசிட்டே கிடைக்காம அவங்க வந்து அதாவது லைபிலிட்டி ஒரு லக்கேஜாக சுமையாக மாறிடுவாங்களோ. அப்படி மாறிட்டாங்கன்னா தேமுதிகவுடைய அரசியல் பயணம் வந்து கிட்டத்தட்ட இறுதி பயணம் முடிந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக, விசிக இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நெருங்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. மதிமுக கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் தான் அது. ஓகே, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 கட்சி மிகப்பெரிய அந்த இதில் வந்து அந்த ஒரு சூழ்நிலை இதுதான், இந்த தேர்தல் தான். இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து ஏற்கனவே அந்த இதில் தான் இருக்காங்க. அவங்க மிஞ்சி போனால் அந்த 2 சீட்டு அதுவும் வந்து கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. சீட்டு மட்டும் இல்லை, நோட்டும் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறாங்க. அவர் வீரபாண்டியன் கூட சிபிஐ அவர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் வந்து அன்றைக்கி நன்கொடை அவங்க 10-15 கோடியோ கொடுத்தபோது திமுக கொடுத்தபோது வாங்கியிருக்கக்கூடாது என்று பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருந்தார். வாங்கியிருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்லி என்ன பிரயோஜனம், வாங்கியாச்சு. அதான் என்னென்னால் நீங்கள் ஒன்ஸு அதாவது கையை நீட்டி வாங்கிவிட்டால் நீங்கள் யாருக்கோ கொத்தடிமை ஆகிவிடுகிறீர்கள். அந்த அர்த்தத்தில் தான் அந்த பேட்டி 2 பக்க பேட்டி பத்திரிகையில்
2 முழு பக்கமும் வந்தது அவருடைய பேட்டி. அந்த பேட்டியில் அவருடைய வருத்தங்கள் ஆதங்கங்கள் தெரிவிக்கிறாரு. ஒரு காலத்தில் எப்படியோ இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருந்தாலும் இப்போ எப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி தான் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். சிபிஎம் நல்ல தொகுதியில் வாங்கியிருக்காங்க போல இருக்கே சார். திருவரம்பூர், பழனி, அதே போல சிபிஐயை விட சிபிஎம் வந்து கொஞ்சம் திமுகவிடம் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த அழுத்தம் பேரம் அந்த டஃப் பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்கிறதா தெரியுது. ஓகே, அது எதனால் அவங்களால முடிஞ்சது, இவங்களால ஏன் முடியலன்னு தெரியல, வாங்கியிருக்காங்க. ஓகே. பட் சிபிஐயை பொறுத்தவரை நாளுக்கு நாள் இன்னும் இப்போ எதுக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த நீர்த்து போகும் கட்சிகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே வருகிறது. ஓகே. புதிய கட்சிகள்லாம் வருது, நிறைய புதிய கட்சிகள், லெட்டர்பாடு கட்சியெல்லாம் அவர் ஆரம்பித்தார், இவர் ஆரம்பித்தார், பேர்லாம் என்னமோ வருது. பட் அதெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னும் அந்த லெவலுக்கு வராத கட்சிகள். எங்கே வருதுன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக, இந்த மாதிரி ஒரு விசிக இருக்குது. எப்படி தப்பிக்க போகுதுன்னு தெரியல இந்த சூழ்நிலையிலேருந்து. இப்படி வந்து வட்டம் குறுகி கொண்டே வருகிறது. ஓகே. அரசியல் வட்டம். அதனால தான் சொல்கிறேன், இந்த தடவை வந்து தமிழ்நாட்டில் வந்து 2026 வந்து ஒரு அதிர்ச்சி தேர்தல். பல கட்சிகளுக்கு அதிர்ச்சி. ஓகே. இதை தாண்டி ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கும் அந்த அதிர்ச்சி இருக்குமா அப்படின்னா, ஏன்னா எனக்கு அதை சொல்லி முடிச்சிடுறேன். நேற்று கிடைத்த ஒரு தகவலின்படி அதிமுக தனியாக 120 125 இடங்கள் பெறும். அதிமுக தனியாக, கூட்டணி இல்லாம தனித்து 120 120 மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. 118 வந்தால் மெஜாரிட்டி தானே, அது அவங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர பாஜக உட்பட மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 15 வரும். ஓகே. அப்போ நீங்கள் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு 4 வரலாம், முன்ன பின்ன அந்த 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 ரேஞ்சில் தான் வரலாம். பாமகவுக்கு ஒரு 5 இதே 4 வரலாம். இதெல்லாம் சேர்த்தாலே 15 தானே, அதுக்குள்ளே தானே வரணும். ஆமாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து திமுகவுக்கு ஒரு 80 சீட்டுகள் வரும். திமுகவுக்கு மட்டும். மறுபடியும் அங்கே வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு 10-12 வரும். ஓகே. சரி, அப்போது தனியாக நிற்கக்கூடிய ஒரு பக்கம் நாம் தமிழர், ஒரு பக்கம் விஜய், 2 சீட்டு வந்தால் அதிகம். அது கூட வந்து பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வரலாமே தவிர சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா என்பது தெரியாது. அப்படின்னா விஜய் இந்த களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையா? அதாவது தேர்தல் என்பது வேறு, இந்த அதாவது மக்கள் கூடும் கூட்டம் என்பது வேறு என்பது தான் வந்து என்னுடைய கணக்காக நான் பலமுறை இங்கே அதன்லேயும் சரி மற்ற இடங்களில் பேசும்போது 8-12% மேலே அவர் ஓட்டு வாங்க மாட்டாருங்கிறத நான் அவர் கட்சியை ஆரம்பித்து தீவிர அரசியலில் ஈடுபட ஆரம்பித்து 1.5 வருஷமாக நான் இதே தான் அதே கருத்து தான் சொல்கிறேன். 15% உச்சபட்சமாக வாங்கினா கூட சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு ஏன்னா உங்களுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகணுன்னா 4 முனை போட்டின்னா சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ் 25%க்கு மேலே வாங்கணும். ஆமாம். 4 முனை போட்டின்னா சராசரியாக 4 முனை போட்டி ஒரு தொகுதியில் 25% மேலே யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். நீங்கள் 15 வாங்கினேன், 18 வாங்கினேன், 12 வாங்கினேன், இதை நாம் தமிழருக்கும் சொல்கிறேன், விஜய்க்கும் சொல்கிறேன். இல்லை, எங்கே வந்து நீங்கள் ஒரு 40% வாங்குறீங்களோ அங்கே நிச்சயமாக ஜெயிப்பீங்க. 30-40ன்னு வாங்கக்கூடிய இடத்துல. பட் சராசரியாக வந்து நீங்கள் 234 தொகுதியிலையும் வந்து 35-40% வாங்கினா தான் 4 முனை போட்டியில் 35%ஆவது வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போது இந்த சூழ்நிலையில் மத்திய உளவுத்துறை இப்படி ஒரு வந்திருக்கிறதாக நமக்கு கிடைத்த சில ரகசிய தகவல்கள் சொல்கின்றன. அது அவங்க சொன்னதுனாலேயே அது சரின்னு நம்ம சொல்லலை, அது தவறுன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு நாளைக்கும் வந்து காரணங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு கால் இந்த கணக்கு தவறானால் என்ன நடக்கும் என்றால் தொங்கு சட்டசபை வரலாம். எப்போது தொங்கு சட்டசபை வரலாம்? நாம் தமிழருக்கோ இல்லை தாவேகாவுக்கோ அவங்க எதிர்பார்க்கறத விட இப்போ சொல்கிறத விட இந்த 2 சீட்டு 3 சீட்டெல்லாம் இல்லாமல் ஆளுக்கு 8 சீட்டு 10 சீட்டு வந்தால்தான் தொங்கு சட்டசபை. அப்போ தொங்கு சட்டசபை வரும்போது யாரை ஆதரிக்கிறார்கள் என்பது வரும். என்னை பொறுத்தவரை தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் அதுதான் தொங்கு சட்டசபை தான் வரும் நிச்சயமாக சொல்ல முடியல.
மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, அந்த வெறுப்பு, அந்த பெண்கள் பாதுகாப்பு, அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி கூட்டணிகள், எதிர்க்கட்சினா இப்போ நம்ம அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணின்னு சொல்லணும். இதில் என்டிஏ அதில் பாஜகவுக்கு என்ன வளர்ச்சி வருகிறது தமிழ்நாட்டில் என்பது இப்போது கேள்விக்குறியாக இருக்கு. ஆட்சி மாறுமா என்றால் மாறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதையுமே நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு இருக்குது. நாளாக ஏன்னா இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. காங்கிரஸ்லையும் சரி, பிஜேபிலையும் அறிவிக்கப்படவில்லை. பாக்கி இந்த சின்ன கட்சிகள்லாம் வந்து அந்த வேட்பாளரை பொறுத்து வந்து வெற்றி என்பது சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்படி அது வந்து கட்சிக்கு இருக்கணும், இல்லை கூட்டணி கட்சியுடைய பலம் இருக்கணுமே தவிர வேட்பாளரை பொறுத்து அப்படிங்கிறது எங்கேயாவது 1-2 இடத்துல தான் இருக்கும். இப்போ கூட இவங்க பொற்கொடி ஆம்சாங் நிற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பின்னணி உள்ள ஒரு வேட்பாளர் இப்போ திருவிக நகரில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி இதில் வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு. எதிராக வந்து அவருடைய நெருங்கிய நண்பரான அண்ணாநகர் கார்த்திக் மோகன் அவர் வந்து 2 பேரும் வந்து அதை பேனா பெண் நிறுவனத்தில் இருக்கும்பொழுது இவர் வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சு நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இப்போ அவங்க 2 பேரும் நண்பர்கள் மோதுறாங்க. 2 பேருமே கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வேட்பாளர் என்ற வகையில் இந்த மாதிரி சில ஒரு தனி தொகுதிகள் வந்து சுவாரஸ்யத்தை சமீபத்தில் சுயேட்சையா அப்படி யாரும் பெருசா ஜெயிக்கல. தலி ராமச்சந்திரன் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் 2000. அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான். அதெல்லாம் வந்து அது கூட அந்த மாதிரி சுயேட்சைன்னு வரவங்க வந்து சுயேட்சையா வந்தது இல்லை. ஏதோ ஒரு கட்சியில் அதிருப்தினால வெளியே வந்தவங்க தான். அந்த அதிருப்தினால சுயேட்சையானவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே அதே கட்சியை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிட்டாருன்றதுனால சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் வரலாம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆங்காங்கு ஒரு சில வேட்பாளர்கள் வந்து அந்த தனித்துவம் பெற்று இருக்கிறார்கள் என்பது கம்மி தான். இது வரைக்கும் வெளிவராத கட்சிகள், அதாவது வேட்பாளர் வெளியிடாத கட்சிகளில் பெரிய அளவுக்கு தனித்துவம் உள்ள வேட்பாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. திருமாவளவனே அறிவிச்சிட்டாரு, யாருன்னு அறிவிச்சிட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லை, சசிகலா அவர்கள் ஏதோ 23 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயாவும் அறிவிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத விட யாருடைய வாக்குகளை பாதிப்பார்கள் என்பதுதான் வந்து அங்கே கேள்வியாக இருக்குமே தவிர அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஒன்றும் இல்லை, உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஸோ இந்த தேர்தல் இதுவரை நடந்த தேர்தல்களிலிருந்து வித்தியாசமாக பல கட்சிகளுக்கு இதுவே கிளைமேக்ஸாகவும் இருக்கும். நம்ம மூடு விழான்னு நம்ம வாயால் சொல்ல வேணாம் எந்த கட்சிக்கும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆனால் வந்து ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார், இந்த தேர்தல் களம் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. தொங்கு சட்டமன்றம் அமையாமலும் போகலாம், இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இந்த கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். நாட்கள் போக போக நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்கிற ஒரு பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நேரில் தான் எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். இந்த தேர்தல் ஒரு பல கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்க போது, பல கட்சிகளுடைய கிளைமேக்ஸை இந்த தேர்தலாம் எழுத போதும். உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. திசக்தி சுந்தரம். மிக்க நன்றி.